ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எம்எஸ் வேர்டு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து நம்ம பார்க்கணும். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டில் எப்படி இருக்குமோ அதே தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். எம்எஸ் வேர்டுங்கிறது மைக்ரோசாஃப்டோடது. ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன், அதாவது நம்மளாவே சொந்தமாக வந்து இதில் எடிட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான இது. ஓப்பன் ஆஃபீஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு சாஃப்ட்வேர், அவ்வளோதான். நம்ம இந்த ரைட்ரு, இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் நான் பணம் கொடுத்து லைசன்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அது மூலயமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் அக்சஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இது செய்யப்பட்டது. ஸோ இந்த ஓப்பன் ஆஃபீஸில் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டரு, ஓப்பன் ஆஃபீஸ் சூட்டு, அப்படியே நீங்கள் அதில் என்னென்ன பார்த்தீங்களோ ஃபார்மேட்டிங், செட்டிங் பேஜ், ஸ்டைலு, கிரியேட்டிங் டேபிள்ஸு, டிராயிங்கு, அதே தான். பட்டு ஓப்பன் ஆஃபீஸோடைய அந்த 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 இமேஜ் எப்படி இருக்கு பாருங்க, அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு பாருங்க. விண்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விண்டோஸ்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இப்போ ஏதாவது ஒன்று நானே வந்து இது பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராவை நம்மளே எடுத்துக்குவோம். இந்த பேராவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேராவை எடுத்துக்குவோம். இப்போ இந்த பேராவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக எடிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதில் சொல்லி கொடுத்த மாதிரி தான் கண்ட்ரோல் ஏல போய்ட்டு நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணுமோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங், என்னென்ன ஹெட்டிங்லாம் இதில் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்டில் பார்த்த மாதிரியே தான் சைஸஸ்லாம் நீங்கள் என்னென்ன சைஸஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதுலேயும் செட் பண்ணிக்கலாம். ஸோ போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன் எல்லாமே இதுலேயும் நம்ம பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் எப்படி இருக்கணும், போயம் ஸ்டைலில் இருக்கணுமோ அதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படியே வேர்டில் என்ன இருக்குதோ அதே தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கேயும் கொடுத்துட்டு இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் உள்ள அப்படியே எல்லாமே ஸோ இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கும் பேசிக்காக நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்னு போனீங்கன்னா நியூ, ஓப்பன், எடிட்டு, சேவ், க்ளோஸு, அதில் இருக்கிறது அப்படியே. இது இல்லாமல் எடிட்டில் போனீங்கன்னா கட்டு, பேஸ்ட்டு இதெல்லாம் ஸோ அதிலே இருக்கிற மாதிரி. ஸோ இதுலேயே அண்டு ஆப்ஷன்ஸு, ரீடு ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் லே அவுட்டாக எப்படி பார்க்கணும், வெப் லே அவுட்டாக எப்படி பார்க்கணும், டூல் பார்ஸு, ஸ்டேட்டஸ் பாரு எல்லாமே. ஸோ இப்போ டூல் பார் வேணும்னா நீங்கள் டூல் பாரில் எதெல்லாம் வேணுமோ அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா அது இதெல்லாம் வந்துடும். ஸோ அடுத்து இன்செர்ட்டில் போனீங்கன்னா மேனுவல் பிரேக்கு, அதில் எப்படி பேஜ் பிரேக்கு, அதில் மேனுவல் பிரேக்கு, செக்ஷன், ஹைப்பர் லிங்க், புக் மார்க்கு, ஹெட்டரு, ஃபூட்டரு, அப்படியே என்னென்ன அதுக்கு தான். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுத்தேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் அதனால் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்னமோ வந்து நடத்துகிறாரு, நம்மளும் அப்படியே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நம்ம அது என்ன பார்க்குறோமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ்க்கும் வந்து விண்டோஸோடைய ப்ராடக்ட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. ஓப்பன் ஆஃபீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அது பண்ணதே. பட் விண்டோஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரியோடது கிடையாது. விண்டோஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கட்டி நம்மளுடைய வருமானத்துலேருந்து பே பண்ணி 7,000, 3,500 அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோடைய சாஃப்ட்வேரை, யூஎஸோடைய தயாரிப்பை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய வேற இந்தியாவுடைய பிராண்டே கிடையாது அது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித செலவுமே இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காசை நம்மளுடைய
ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்மளுடைய காஸ்ட்டை வந்து எந்த ஸ்பெண்ட் பண்ணாமல் வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் இது ரெடி பண்ணுது. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பூரா எல்லாமே நம்ம யூஸ் பண்ண ஆப்ஷன் தான். என்ன சின்ன சின்ன அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்வி கண்டிப்பாக வரும். ஓப்பன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரான்னு கேட்பாங்க. ஆமாம், ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஓப்பன் சோர்ஸ்னால் யார் வேணாலுமே அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும், வேணும்னா அதை திருத்தி அமைச்சிக்க முடியும். ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயங்கள். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் உள்ள அப்படியே எல்லாமே இதில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டில் போனீங்கன்னா இங்கே மேலே உள்ளது அப்படியே எல்லாமே புல்லட்டு ஸ்டைலு எல்லாமே வந்துடும். டேபிள் அதில் பார்த்தோம்ல, இன்சர்ட் டேபிள், டெலிட் டேபிள், செலக்ட் டேபிள், ஃபார்முலா எல்லாமே வந்துடும். ஸோ டூல்ஸ்னு போனீங்கன்னா ஸ்பெல்லிங் செக்கரு, ஸ்பெல்லிங் அண்டு கிராமரு, லாங்குவேஜ் இதெல்லாம் வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்டோலன்னு பார்த்தீங்கன்னா நியூ விண்டோவா இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஹெல்ப்னா அதில் உள்ள மாதிரியே தான். நம்ம எப்படி விண்டோஸில் நமக்கு தேவையான செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இதில் பார்த்தீங்களோ அப்படியே இதில் வரும். எம்எஸ் வேர்டில் ஒர்க்கிங் வித் டாக்குமெண்ட்ஸு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஓப்பன் ஸ்யூட்டு, செலக்டிங் த அப்ளிகேஷன் பேக்கேஜ், ஒர்க்கிங் வித் டாக்குமெண்ட்ஸு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸு, அதே தான் ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட்ஸு, செட்டிங் பேஜ் ஸ்டைலு, கிரியேட்டிங் டேப்லெட்ஸு, டிராயிங் டூல்ஸு, பிரிண்டிங் டாக்குமெண்ட்ஸு, ஓப்பனிங் வித் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஆப்ரேட்டிங் வித் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்ஸு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட்டையும் இதில் ஓப்பன் பண்ணலாம். அதான் ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் வேர்டை நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு சேவ் பண்ணி வச்சுருந்தோம், அதையே எடுப்போம். நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் செஞ்சதை இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். அதில் எம்எஸ் ஆஃபீஸில் என்ன இருந்ததோ அது அப்படியே இதில் வந்துருச்சு. ஸோ இதையுமே நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அதை மாதிரியான பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்ததை அப்படியே இங்கே கொண்டு வர முடியும். இதில் விண்டோஸில் நீங்கள் விண்டோஸோட ப்ராடக்டில் செஞ்சது எல்லாமே எம்எஸ் ஆஃபீஸில் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்டு. நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்லேருந்து விண்டோஸ் 7லேருந்து இந்த மாதிரி விண்டோஸ் 10 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே ஆஃப் காஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஃபெசிலிட்டியாக இருக்கும்னா இதை வந்து இந்திய அரசால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது எடிட் பண்ணி பாருங்கள். இதில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். சொல்லி கொடுத்தாலாம் இது ஏறவே ஏறாது, ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தான் ஏறும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் ஒரு கொஸ்டின் வரும்போது நீங்கள் அதை கேட்க முடியும். தியரிட்டிக்கலாக எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் அவ்வளோவா தேறி வராது. ஸோ அப்படியே வந்தானாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னா போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சைஸு செக் பண்ணுறது, இப்படி சொல்லிட்டு ஒரு 4-5 லைன் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீஃப் கொஸ்டின்ஸு வராது. எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு எம்டி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ ஃபார்மேட்டிங் அப்படின்னு ஒரு பாயிண்ட், ஃபார்மேட்டிங்னு ஒரு தலைப்பு போட்டு அதை எழுதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப்னு போட்டு ஒரு தலைப்பு போட்டு அதை எழுதுங்க. பேஜ் செட்டப்னா என்னென்ன பண்ணுவோம், பேஜ் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டா, லேண்ட்ஸ்கேப்பா, பேஜ் A4 சைஸா, இல்லை வந்து லீகலா, லெட்டரா, இல்லை அதனுடைய அலைன்மெண்ட்டு, பிரிண்ட்டு கொடுக்கும் போது அதனுடைய சைஸ் எப்படி அலைன் பண்ணணும், பேப்பர் சைஸ் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் தான் பேஜ் செட்டப்பும் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டாபிக் போட்டு ஒரு 4 டாபிக் ஒரு 3 டாபிக் எழுதி விட்டாலே ஒரு 6 மார்க்குக்கு ஒரு 3 டாபிக்கு 2 மார்க்குன்னு வச்சா கூட 3 டாபிக்கு 6 மார்க் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை டிசைன் பண்ணி நீங்கள் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் இது. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுலையும் புரிஞ்சுக்கிறதுலையும் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ 3rd யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரு. 4th யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸலுக்கு வருவோம்.
எக்ஸலுக்கு வரும்போதும் அதே மாதிரி வேர்டில் எப்படி பார்த்தோமோ எக்ஸல் கொஞ்சம் டீப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஓப்பன் ஆஃபீஸு. அடுத்து எம்எஸ் ஆஃபீஸில் அக்சஸ்ஸு, அதுலேயே ஓப்பன் ஆஃபீஸ் பேஸு. அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டு, அதுலேயே ஓப்பன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஏ ப்ரெசன்டேஷன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து இதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக ஓப்பன் ஆஃபீஸும் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே விண்டோஸ் மாதிரி தான். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறதுல மட்டும்தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து லிங்க் கீழே இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்கலாம். ஸோ இதுவரையும் 3 யூனிட் முடிஞ்சிச்சு, இன்னும் 4 யூனிட் தான். ஸோ கடைசி யூனிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி தான். அடுத்து வரக்கூடிய 3 யூனிட்டுகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கணும். கடைசி யூனிட் ஃபுல்லுமே தேரி தான். ஸோ அது வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கதை அடிச்சிடலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய 3 யூனிட்டை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6 கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். ஸோ நாட்களும் கம்மியாக இருக்குது, சைட் பை சைடு படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வேணுமா வேணாமா அதை மட்டும் கொஞ்சம் டீப்பாக சொல்லிவிடுங்க. டெஸ்ட் வேணும் எனக்கு, இல்லை எனக்கு யூனிட் பை யூனிட்டாக டெஸ்ட் வேணும், இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் டெஸ்ட் வேணும், இல்லை சூஸ் த ஃபாலோயிங் டெஸ்ட் வேணும், இல்லை எனக்கு 2 மார்க்ஸ் டெஸ்ட் வேணும், இல்லை எனக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் டெஸ்ட் வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர்ஸ் சொல்லணும் அப்படின்னா அதையுமே பண்ணலாம். பட் உங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸு, உங்களுடைய சஜஷன்ஸு எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ அதை மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயே கமெண்ட்ஸ்லேயே எனக்கு சொல்லிவிடுங்க. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.